மேலூர் அருகே தவறான சிகிச்சை அளித்ததால் இளம்பெண் இறந்துவிட்டதாக கூறி தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகை. கற்களை வீசி தாக்கியதால் இரவு நேரத்தில் பரபரப்பு. எங்களை அதான் வந்து அமுதாகலி ஆஸ்பத்திரியில் மேலூரில் சார். எல்லாமே எடுத்து வர சொன்னாங்க சார். ரிப்போர்ட் அப்புறம் எல்லாமே எடுத்தாந்து காமிச்சிட்டு மதுரைக்கெல்லாம் போச்சு. நாங்கள் ஸ்கேன் எடுக்க அங்கெல்லாம் எடுத்தாந்து காமிச்சிட்டு இது நல்லபடியாக எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் காசு மட்டும் கட்டுங்க. 25 கட்ட சொன்னாங்க. நாங்கள் அங்கிட்டு ஓடிடு அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கல சீரியஸாருன்னு சொல்லிட்டாங்க சார். இங்கே இருந்து நான் மூஞ்ச கூட வாங்கல சார். ஒன்றுமே பண்ண முடியும். என்னத்தான் சார் சொல்லி ஆமாம் சார் பிள்ளைய கொண்டுட்டாங்க பண்றேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா சொன்னாங்க. சாமி போல சொன்னாங்க. என் பிள்ளை போல சொன்னாங்க. நல்லபடியாக ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பிரச்சனை இல்லை. நான் அவங்கள பூரா கும்பிட்டேனே. ஒரு டாக்டர் இல்லாமல் கும்பிட்டேன் சார். என் பிள்ளை காப்பாற்றிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் நம்பிட்டு சார். ஆனால் இப்படி பண்ணுறேன். அந்த பிள்ளைக்கு 23 வயசு. 23 2003 பிறந்தேன் சார். 5 மாதம் இங்கே இறந்துருச்சு சார். அந்த அம்மா வந்து 23 வயசு இளம்பெண், பேர் நிசா. இந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டியிருக்கின்றதுக்காக சவ்வு வளர்ந்துருக்கின்றதுக்காக மருத்துவமனையில் மதுரை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அமுதாகலாவலிட்ட போனோம்னா உடனே பண்ணிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம்ன்றாங்கன்னு சொல்லி உடனே இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மருத்துவமனையில் 1,25,000 வரைக்கும் பணம் கட்டி அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 4 மணியை போல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எந்த விதமான உபகரணம் இங்கே இல்லாதனால, வெண்டிலேட்டர் உட்பட எதுவுமே இல்லாதனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்கையிலே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மயக்க நிலை அடைஞ்சிருச்சு. உடனே வந்து அவங்க வந்து இங்கேருந்து மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்க வெண்டிலேட்டர் அரேஞ்ச் பண்ணுறதுல அந்த அம்மா அங்கே இறந்துட்டாங்க. இதுக்கு வந்து மேலூர் அரசு மருத்துவமனையின் டீன் ஜெயந்தி உட்பட இந்த உயிரிழப்புக்கு காரணம். அதனால் மேலூர் அமுதாகலாவல்லி மருத்துவரையும் மேலூர் அரசு மருத்துவமனை டீன் ஜெயந்தியும் 2 பேர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த லட்சுமி சிறப்பு மருத்துவமனையை இதுபோல் நிறையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக வந்து கருக்கலைப்பு நடக்குது. சட்டவிரோதமான அனைத்து மருத்துவத்துறையில் உள்ள சட்டவிரோதமான அனைத்து நடவடிக்கையும் இந்த மருத்துவமனை நடைபெறதுனால இந்த மருத்துவமனையை உடனடியாக இழுத்து மூடணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். இழுத்து மூடணும். சட்டப்படி அவங்க 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும். அப்போ தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும். ஆமாம், இங்கேயே இறந்துட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.